முஸ்லிம்ஸ், தலித்ஸ், லோவர் காஸ்ட், அப்பர் காஸ்ட், இது 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 பார்ப்பனிய வழிபாடு. இது பார்ப்பனியம் தான் காட்டுது. அது ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு த்ரெட்டா பார்த்திருக்கு, பல இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கலாம் நேஷனல் பிளாக் கூட ஹாய்ஸ்ட் பண்ணது இல்லைங்க. ஏர்போர்ட் அத்தாரிட்டியில கொடுத்த பதில்ல 3% பேசஞ்சர்ஸ் கூட ஸ்கிரீன் பண்ணல ஒழுங்கா. இன்னைக்கு கூட கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. பட்னியா பசியில இருக்க மக்கள் பத்தி கவலை இல்ல. 7 people died இந்த ட்ரெயின். 7 பேர் ஒரே நாள்ல செத்துருக்காங்க ட்ரெயின்ல. சோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் எதுக்காக உட்கார்ந்து அவங்க கிட்ட எல்லாம் பேசணும், சூட்கேஸ் தள்ள வேண்டியது தானே. இல்ல இதுல தெரியல அந்த அம்மாவோட மென்டாலிட்டி என்ன இருக்குன்ட்டு. வெல்கம் டு ஃபேக் ஐடி. சோசியல் ஆக்டிவிஸ்ட், சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு பியூஷ் மனோஜ் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட சில கேள்விகளை வைக்க போறோம் இந்த இன்டர்வியூல. வணக்கம் பியூஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கங்க, நல்லா இருக்காரு. இப்போ இந்த கொரோனா லாக்டவுன் சமயத்துல இது வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு 63 நாட்களை கடந்துட்டோம். 63 நாட்கள் கழித்து இன்னும் கேசஸ் வந்து குறையல, அதிகமாயிட்டே போகுது. இந்த மாதிரி சூழல்ல இவங்க இந்த லாக்டவுனை தளர்த்துக்கிட்டு இருக்கிற நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? கேசஸ் மேபி லாக்டவுன் இல்லனா இன்னும் அதிகமா ஆயிருக்கலாம். இது யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மேபி லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணல, அப்ப கேசஸ் எவ்வளவு பெருசா போயிருக்கும். நோ ஒன் கேன் predict that. லாக்டவுன் ஒரு விஷயம். whether lockdown was important, yes it was important. we need to have restricted, but how was it done? அதான் பெரிய கேள்வி. ஒரு பெரிய முட்டாள்தனமான ஒரு செயல்ல ஈடுபட்ட இந்த அரசாங்கம். எப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் ரிப்போர்ட் ஆச்சு? January 20th. when did they take action? March 22. அது வரைக்கும் ஏகப்பட்ட கேசஸ் ஆல்ரெடி இந்தியாக்குள்ள வந்துருச்சு. என்னன்னா ஸ்கிரீனிங் வந்து அவங்க கவர்மெண்டே தன்னோட ஆர்டிஐல பதில் கொடுக்கறதுலயே ஏர்போர்ட் அத்தாரிட்டியில கொடுத்த பதில்ல 3% பேசஞ்சர்ஸ் கூட ஸ்கிரீன் பண்ணல ஒழுங்கா. ஸ்கிரீன் பண்ணவங்களும் ஒழுங்கா ஸ்கிரீன் பண்ணல. சோ ட்ரம்ப் ஓட ஈவென்ட், ஐ திங்க் சோ தட் வாஸ் a major change maker during that time. பிப்ரவரியில் நடந்த இந்த ஈவென்ட் வந்து where lakhs of people were asked to line up. நீங்க ட்ரம்போட ட்வீட்டை ஞாபகப்படுத்தணும். 17 லட்சம் பேர் என்ன இன்வைட் பண்ண போறாங்கன்னு அடிச்சு சொன்னார் மனுஷன். அந்த போட்டஸ் பண்ண வேலை அங்க, லோட்டஸ் பண்ண வேலை இங்க. இது ரெண்டும் சேர்ந்து பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிடுச்சு. அண்ட் மார்ச் 22nd or 23rd வரைக்குமே ஹெல்த் மினிஸ்ட்ரி, நம்மளோட ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து அறிக்கை கொடுத்திருந்தது. there is nothing to be scared of, there is no emergency, எதுவுமே இல்ல. இவங்க மார்ச் 23rd வரைக்கும் இது பண்ணிட்டு இருந்தாங்க. not 23rd, I think so, not 23rd, and I am mistaken a little. கொஞ்சம் டேட்ஸ் அப்படிதான் இருக்கும். பட் மார்ச்ல ஃபேக் எண்ட் வரைக்குமே they were in denial that இந்த மாதிரி ஒரு பெரிய பேண்டமிக் இருக்கு. இன்னைக்கு கூட கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் ஒத்துக்கல. so I think so the way of mismanaging the thing is absolutely outrightly bad. black money எதிர்த்து போராடணும், கண்டிப்பா போராடணும், black money அழிக்கணும். ஆனா அதுக்கு டிமானிட்டைசேஷன் இப்படி பண்றது ஒரு முட்டாள்தனம், அவ்வளவுதான். இப்போ மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் பத்தி யோசிச்சு பாக்குறப்போ இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணது 24 மார்ச். ஆனா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்க அவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கோம், அவங்களுக்கு செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பட் ஆனா 29th ஏப்ரல், கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சுதான் ஸ்டேட்ஸுக்கு நடுவுல இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டை வந்து அரேஞ்ச் பண்றாங்க. இந்த மாதிரி சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த ரொம்ப மெத்தனமா மெதுவா செய்யற விஷயத்துல வந்து டைம் ஃபேக்டர் அப்படின்ற விஷயத்த வந்து கவர்மெண்ட் வந்து கணக்கிலே எடுத்துக்கலையோ அப்படின்னு தோணுது. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பத்தி அவங்க கவலையப்படலையோ அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இல்ல, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பத்தி மட்டும் இல்லங்க, பட்னியா பசியில இருக்க மக்கள் பத்தி கவலை இல்ல. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 7 நாள் பட்னியா இருக்கட்டும், 8வது நாள் கொஞ்சம், அதுவும் கொஞ்சம் தான், ஓவரா இல்ல, அதுக்கு பிரியாணி எல்லாம் போட முடியாது, ஒரு 7வது நாள் கஞ்சி கொடுத்தா சரியா போயிடும். இல்லாஜிக்கலா பேசிட்டு இருக்காங்க. சடனா யோகி ஆதித்யநாத் வந்து எங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுதான் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம். எதுக்கே எடுத்துட்டு போனோம்? நீ ஒழுங்கா யூபியை நல்லா ஒழுங்கா நடத்திட்டீங்கன்னா அவன் எதுக்கு வெளியே போறான் வேலைக்கு? ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு தான் வெளியே போறது வேலைக்கு, இல்ல ரொம்ப ஆசைப்படணும், ஐயோ அதிகம் ஒரு சம்பளம் இருக்கு விட்டு போறதுதான். பட் இங்க யூபி, பீகார், ஜார்க்கண்ட் இங்க இருந்து வந்தவன் எல்லாமே அன்றான சாப்பாடுக்கு ஒண்ணுமே இல்லாததுக்கு தான் வெளியே வராங்க. சரி, பியூஷ் கோயலோட ஸ்டேட்மெண்ட் நீங்க கேட்டீங்கன்னா பயங்கர கேவலமா இருக்கும். 3 நேரம் ஒரு சிட்டிசன் கூட 3 நேரம் மீல்ல ஒரு மீல் கூட மிஸ் பண்ணலையா முழு நாட்டுல இந்த லாக்டவுன் பீரியட்ல? அவர் சொன்ன உடனே ரயில்வேஸ்ல நம்ம இந்தியன் ரயில் வந்து
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு மேக்ஸிமம் 3 days தான். 9 days ஒரு ட்ரெயின் போயிருக்குங்க. 9 நாள் ஆச்சு ஒரு ட்ரெயினுக்கு டெஸ்டினேஷன் போய் சேர. அது வரைக்கும் தண்ணி இல்ல, ஃபுட் இல்ல, டெஸ்பரேட் சிச்சுவேஷன். நீங்க பல வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. இறங்கி இந்த கடையெல்லாம் உடைக்கிறது, ஒரு 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 பாக்கெட்டுக்காக 10 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடுமை நினைச்சு பாருங்க. அதை they are very dignified people. நாங்க இந்த ஹைவேஸ்ல நிறைய பேரை பார்த்திருக்கோம். 50 rupees கொடுத்தாலும் ரொம்ப தயங்கி எங்க கிட்ட வாங்குறாங்க. அதுல ஒரு கண்ணுல தண்ணி வேற வருது, திருப்பியும் கேட்கறது வேற இல்ல. ஃபுட்டு கொடுத்தா சார் நான் ஒன்னு எடுத்துக்கிட்டேன், இன்னொரு பின்னாடி வராங்க சார், நீங்க கொடுங்க இல்ல நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் they are very dignified people. யார் உழைச்சு சம்பாதிக்கிறானோ ரொம்ப டிக்னிட்டி இருக்கு அவங்களுக்கு, அதெல்லாம் விட்டு போக முடியாது. சோ 7 people died இந்த ட்ரெயின். 7 பேரு ஒரே நாள்ல செத்து இருக்காங்க ட்ரெயின்ல. இது பியூஷ் கோயல் வந்து என்ன மனுஷன் வந்தாலும் தெரியல, என்ன மாதிரி ஒரு I don't know, they have completely they are out of their mind. ஏதோ ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த கிளாஸ், அவங்களோட கேஸ்ட் இதெல்லாமே வருது வெளியே. அந்த இதுதான் நம்ம ஆழமா பார்க்கணும். ஏன் அர்த்தவனோட துன்பத்தை வந்து உன்னோட துன்பமா நினைச்சுக்க மாட்டேங்கிறேன்னா, என்னோட வித்தியாசமா இருக்காங்க முஸ்லிம்ஸ், தலித்ஸ், லோவர் காஸ்ட், அப்பர் காஸ்ட். இது 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 பார்ப்பனிய வழிபாடு. இது பார்ப்பனியம் தான் காட்டுது அது. So I think so until that exists, இந்த கிளாஸ் ஸ்ட்ரக்சர் எக்ஸிஸ்ட் ஆகுற வரைக்கும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். மைக்ரண்ட் லேபர் have been highly harassed. இவ்வளவு ஹராஸ்மெண்ட் இல்ல, லிவிங் கண்டிஷன்லாம் ஒரு லேபர் கேம்ப்ல போய் பார்க்கணுங்க. கொடுமையா இருக்கு. அண்ட் இதுல வேற அந்த ஒரு ஜோதி சிங்ன்ட்டு ஒரு பொண்ணு வந்து தன்னோட அப்பா வந்து உட்கார வச்சு சைக்கிள் பண்ணிருக்காங்க. 1200 கிலோமீட்டர் வந்து வந்திருக்கு. கஷ்டப்பட்டு வந்ததை இப்போ பிஜேபி காரங்க போய் அது கூட போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. திருட்டு பசங்க எதுக்குடா இப்படி வரணும்? ஏதோ டேலண்ட் ஹண்ட் நடத்திட்டு இருக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல. ஏதோ டேலண்ட் ஹண்ட் நடத்தின மாதிரி மோடி சொன்ன மாதிரி போய் சைக்கிள் கிஃப்ட் கொடுக்குறாங்க. கொடுமையா இருக்கு. பட் ஐ திங்க் சோ பார்ட்டிஷனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய மைக்ரண்ட் பாப்புலேஷன், ஒரு பாப்புலேஷன் இங்க இருந்து அங்க போனது பார்ட்டிஷனுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோம். And it has been wholly mismanaged, completely humbug. ஃபினான்ஸ் மினிஸ்டர் இது சார்ந்த மைக்ரண்ட் வர்க்கர்ஸ்க்கு கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னங்க வந்து ஊருக்கு சேர்ந்தா வேலை இருக்குங்க. நம்ம ஊருக்கு சேரத்துக்கு ஏதோ அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். ஊருக்கு சேர்ந்தா இங்க நாங்க நரேகா ஸ்கீம்ல வேலை ஓபனா வச்சிருக்கோம்னு சொல்லுது. அப்புறம் 1 கிலோ சனா தால் கொடுக்குறாங்களாம் மாசத்துக்கு. I'm saying ரொம்ப அனாயிங்கா இருக்குங்க. இவங்களுக்கு ஒரு பிராக்டிக்கல் ரியாலிட்டி எவ்வளவு தூரமா இருக்காங்க இதுல தெரிஞ்சு போயிடும். ஆனா 20 lakh crore வாயில வரது ஏதோன்னு பேச வேண்டியதுதான். இது நம்ம கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்கோம். மோடி வந்து 1,25 lakh crore பீகார் அனௌன்ஸ் பண்ணாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதுல எங்க பைசா இருக்கு எதுவும் தெரியாது. எங்க இவ்வளவு விடுங்க, தமிழ்நாடு மாதிரி ஒரு டெவலப்ட் ஸ்டேட், ஹைலி டாக்ஸ் பேயர்ஸ் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பணமே வரல. இன்னும் நம்மளுக்கு கொடுக்கறதே ரொம்ப கம்மி ஷேர். அந்த கம்மி ஷேரோட பணமே நம்மளுக்கு வந்து சேர மாட்டேங்குது. சோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் நோ வாட் டு டாக் அபவுட் நிர்மலா தேவி சீதாராமன். ஒரு ஸ்டேட்மெண்ட் இஸ் எனஃப் ஃபார் ஹர். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க, எதுக்காக உட்கார்ந்து அவங்க கிட்ட எல்லாம் பேசணும், சூட்கேஸ் தள்ள வேண்டியதானே. இல்ல இதுல தெரியல அந்த அம்மாவோட மென்டாலிட்டி என்ன இருக்குன்ட்டு. எதுக்கு சூட்கேஸை தள்ளணும்? மைக்ரண்ட் லேபர் எதுக்கு தள்ளணும்? ராகுல் காந்தி எதுக்கு தள்ளணும்? யூ ஆர்கனைஸ் ட்ரெயின்ஸ் ஃபார் தேம். இவ்வளவு 64 days லாக்டவுன் இருந்தது. 64 days லாக்டவுன்ல நீங்க ஐசோலேஷன் வார்டா மாத்துனீங்க ட்ரெயின்ஸ. அதுக்கு ஏதோ 1000 கோடி செலவு பண்ணிருப்பாங்க போல. அந்த ஐசோலேஷன் வார்டெல்லாம் இப்போ வேலைக்கு ஆகாதுன்ட்டு திருப்பி அதை ட்ரெயினா மாத்துறாங்களாம். எவ்வளவு மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இது. அண்ட் 40 ட்ரெயின் போய் இடத்துக்கே சேரலையா, வேற எங்கேயோ போயிடுச்சா 40 ட்ரெயின் இது வரைக்கும். So the whole idea was that in the allocation finance ministry இருந்து மைக்ரண்ட் லேபிளுக்காக ஃபர்ஸ்ட் டிராவல் அலோகேஷன் பண்ணியிருக்கணும். நீங்க அந்த பட்டியல் எடுத்து டிராவலுக்கு அலோகேட் பண்ணிட்டு மீதி எல்லாமே பேசியிருக்கலாம். பட் இப்போ இந்த தடவை அலோகேஷன் என்ன பண்ணிருக்குன்னா, கோல் எவாக்குவேட் பண்ணுமா. மைக்ரண்ட் லேபர் எவாக்குவேட் பண்றதுக்காக பணம் இல்ல, 50,000 கோடி கோல் பாவம் வீட்டு போய் சேர முடியலையா. மரக்கறினால அதோட வீட்டுல சேர முடியலையா, பட்னியா கிடக்குதான். அதுக்காக 50,000 கோடி அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அந்த பணம் யாருக்கு போகுது? வேதாந்தா, மிட்டல், டாடா, பிர்லாஸ், இன்னும் யார் தெர்மல் ஃபேக்டரிஸ் வச்சிருக்காங்களோ, யார் கோல் மைன்ஸ் வச்சிருக்காங்களோ, வேதாந்தா, இந்த மாதிரி முதலாளிகளுக்கு போகுது. இந்த பேக்கேஜ் அப்படிதான் பார்க்க முடியும். வேற இந்த பேக்கேஜ்ல ஒண்ணுமே கிடையாது. I cannot comprehend. எங்கேயோ 90,000 crore நபார்ட் ஸ்கீம்ல முதல்ல ஃபார்மர்ஸ்க்கு வச்சிருந்தாங்கன்னா அதை எடுத்து 1,10,000 crore பண்ணிட்டாங்க. So what is it? What is the big deal about it? இதெல்லாம் அந்த அதிகாரம் சார்ந்து நடக்கிற விஷயம்.
சில விஷயங்கள் வந்து சொசைட்டிக்குள்ளார மக்கள் மத்தியில சில சேஞ்சஸ் ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப முயற்சி செய்யறாங்க அப்படின்னு தோணுது. உதாரணத்துக்கு ஃபேக் நியூஸ் சொல்றேன் நானு. பால்கர்ல வந்து சாதுக்களை அடிச்சு கொண்டதா இருக்கட்டும், இப்போ ரீசெண்டா வந்து ஹூக்லி டிஸ்ட்ரிக்ட்ல டெலிப்ரா அப்படின்ற ஒரு இடத்துல மிகப்பெரிய வயலன்ஸ் நடந்திருக்கு. முஸ்லிம்ஸ் தாக்கி இருக்காங்க May 12, May 13 இந்த சமயத்துல. இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் மிகப்பெரிய ஆபத்தோ தோணுது சொசைட்டில. இப்போ இன்னைக்கு பேப்பர்லங்க சோபா கரஞ்சன்ட்டு அந்த அம்மா ஒரு பிஜேபியில மினிஸ்ட்ரியில கூட இருந்தாங்க போல, இப்ப இருக்காங்களா தெரியல எனக்கு. பட் பிஜேபியில ஒரு ரொம்ப முக்கியமான ஃபயரி லீடர் அந்த அம்மா, சோபா கரஞ்சன்லே அந்த அம்மா பேர் ஏதோ ஒன்று அப்படிதான் வரும். ஒரு பையன் வந்து உழுவுறான், பைக்கை நிறுத்திட்டு தண்ணியில மேங்களூர்ல தண்ணியில உழுவுறான், சூசைட் தற்கொலை பண்ண. பின்னாடி ஒரு 4-5 பசங்க குதிக்கிறாங்க. ஒரு ஃபிஷர்மேனும் இருக்கான், அவன் ரெஸ்கியூ டீம்ல இருக்கிற ஆளு, ரெகுலரா ரெஸ்கியூ பண்ற ஆளு. அன்பார்ச்சுனேட்லி முஸ்லிம்ஸா இருக்காங்க. ரெஸ்கியூ பண்ணி அந்த ஆளை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. வெளியே கூட்டு வந்து அடுத்த நாள் அந்த பையன் செத்து போயிடுறான். He was not able to, they were not able to revive him. அந்த நியூஸ் எடுத்து போட்டுட்டு நான் அந்த ட்வீட்டே போடல. என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஜிஹாதி எல்லாம் கொலை பண்ண போயிட்டாங்க, இந்த மாதிரி ஹிந்து பையன் ஒரு நிஷாந்த் அந்த பையன் பேர் போல நாம கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு இந்த மாதிரி ட்வீட் போட அது பெரிய இஷ்யூ ஆவே. நான் ட்வீட்டே போடல சொல்ல, ஆனா அதுக்குள்ள அந்த ட்வீட் 1000 தாட்டி ஷேர் ஆயிடும். இந்த அம்மா மட்டும் ஒரு 7-8 தாட்டி இந்த மாதிரி ட்வீட் போட்டிருக்கு கர்நாடகால. அர்ணப் கோஸ்வாமியோட ஃபேக் நியூஸ் வந்து பார்த்து சலிச்சு போதுங்க. யூ கேன் ட்விஸ்ட் எனிதிங் எனிவே யூ வாண்ட். நம்ம தமிழ்நாட்டிலே அதுக்கு ஹீரோலாம் நிறைய இருக்காங்க. இப்ப எஸ்வி சேகர், இந்த மாரிதாஸ், இவங்க எல்லாம் ஃபேக் நியூஸ்ல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிட்டாங்க. பல்கர் இஷ்யூ வாஸ் வெரி வெரி கிளியருங்க. சாவடிச்சாலுங்க சேம் கம்யூனிட்டி, செத்து போனாலும் சேம் கம்யூனிட்டி தான். சேம் கம்யூனிட்டி ஆளுங்க ரூமர் நம்பி சாவடிக்கிறாங்க. மாப் லிஞ்சிங் எதிர்த்து ஒரு பில் வருது வச்சுக்கோங்க, அதை அப்போஸ் பண்றது பிஜேபி தான் இருக்கு. ஃபேக் நியூஸோட ஃபவுண்டன் ஹெட்டா இருக்காங்க. இப்போ ஒரு கார்ட்டூனிஸ்ட் வேற ரொம்ப ஃபேமஸா இன்டர்வியூல சொல்லியிருக்காரு பாருங்க, ஆமா ஃபேக் நியூஸ் அப்படிதான் பரப்புவேன் அடிச்சு சொல்றாங்க. இந்த சங்கீஸ்கெல்லாம் எங்க இருந்து தைரியம்னா, கவர்மெண்ட் will not take action. Government is not taking action on them. Absolutely not taking action on them. எவ்வளவு வேணா போய் பரப்பு. சோ ஃபேக் நியூஸ் மேல நியூஸ் சேனல்ல இருந்து இவை அமித்ஷாவே லைசன்ஸ் கொடுத்திருக்காருல்ல, ஓப்பனா சொன்னார்ல, பொய்யோ நிஜமோ எங்க வாட்ஸ்அப் குரூப் மூலமா நாங்க நிறைய பரப்பிட்டு இருக்கோம். And we will establish the truth. Liar truth establish பண்ணுவாரா? Then what else to say? இது இந்த கம்யூனலிசம் பிஹேவியரை வச்சு பாக்குறப்போ ரீசெண்டா நான் நிறைய பாக்குறது சமூக வலைத்தளங்கள்ல, டிக்டாக் மாதிரியான செயலிகள்ல சாதாரண மக்கள் வந்து பேசுறாங்க, வெட்டுவேன், குத்துவேன், கொல்லணும். செலிபிரிட்டிஸ் வந்து ட்வீட் போடுறாங்க, அவங்கள நிக்க வச்சு சுடணும். இந்த மாதிரி ரொம்ப வயலண்ட் பிஹேவியர் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு ஆபத்தா பாக்குறீங்க நீங்க? இது ஸ்டேட் ஸ்பான்சர்டுங்க, வேற எதுவுமே சொல்ல முடியாது. இதுக்கு the state is fueling this hate. இந்த ஹேட் வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஹேட்ரட் நம்ம மக்கள் மனசுல பல காலமா இருக்கு, 1000 வருஷமா இருக்கு. தலித் மேல இருக்கிற ஒரு 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 ஆக்ரோஷம், அவங்க மேல காட்டுற ஒரு வன்முறை, அந்த வன்மம் எல்லாமே அடியில எப்பவுமே இருக்கு. நம்மளுக்கு அர்த்தம் ஏற்பட பாக்குறது. இப்ப நார்த் ஈஸ்ட் மேல எவ்வளவு வன்மம்ங்க. சிக்கிம்ல இருக்கிற பொண்ணுங்களை டிடி ஹராஸ் பண்ணிருக்காரு, சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. இன்னொரு இடத்துல ஒருத்தன் துப்பி இருக்கான் மணிப்பூர் பொண்ணுங்களை பார்த்து. சோ அந்த ஹேட்ரடுக்கு ஒரு ஹேண்டல் கொடுக்கறது யாருன்னா ஸ்டேட் கொடுத்துட்டு இருக்கு. டெல்லி ரேட்ஸ் எடுத்துக்கோங்க, அகில் ஏபிவிபி ஆளுங்க ரொம்ப ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்க தான் போனாங்க, ஜேஎன்யூலுக்குள்ள போனாங்க, பொண்ணுங்க மண்டலம் உடைச்சாங்க, வயலன்ஸ் பண்ணாங்க. எவ்ரிதிங் இஸ் ஆன் வீடியோ ரெக்கார்ட். கோமல் சர்மா போச்சு, நிறைய பசங்களோட போச்சு, போய் அடிச்சது வந்தது எல்லாமே தெரியும். இன்ஜுரிஸ் ஆர் தேர், ஜீரோ ஆக்ஷன். டெல்லி ரேட்ஸ் நடந்தது, 50க்கு மேற்பட்ட பேர் செத்தாங்க. ஹிந்துஸும் இருந்தாங்க, ஆனா முக்கியமான மக்கள், அதிகமான மக்கள் முஸ்லிம்ஸ் இருந்தாங்க அந்த சாவரத்துல. அரெஸ்ட் யார பண்ணிருக்காங்க? இப்போ பீஸ்ஃபுல்லா யார் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களோ இப்போ 2 பொண்ணுங்களை பிடிச்சிருக்காங்க. பிஞ்சரா தோடுன்ட்டு ஒரு அமைப்பு நடத்துறாங்க அவங்க. இந்த 2 பொண்ணுங்களும் ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரவுண்டடான பீப்புள். அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க ப்ரொடெஸ்ட, அது நம்ம ரைட்டு. வன்முறை இல்லாம பண்ணாங்க. ஷாஹின் பாக் வந்து ஒரு பெரிய இன்சல்ட்டா எடுத்துக்கிட்டாரு அமித்ஷா. அந்த இன்சல்ட்டுக்காக இப்போ சஃபூரா 3 months பிரெக்னன்ட் யூஏபி ஆக்ட்ல உள்ள இருக்காங்க, அந்த மர்டர் சார்ஜஸோட. இந்த 2 பொண்ணுங்க பேல் கொடுத்துட்டாரு மெஜிஸ்ட்ரேட், பேல் கொடுத்து கூட்டு போக சொல்லிட்டாரு. மர்டர் சார்ஜ்ல உள்ள போட்டாங்க. குல்ஷிஃபா, இஷ்ரத், இந்த மாதிரி ஸ்டேட் வந்து இந்த ஹேட்ரட ஃபியூல் பண்ணிட்டு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு இருக்கு. அனுராக் தாக்கூர் தோண்டி விட்டான், சுடு, கோலி மாரோ கத்தாரோங்க, கோலி மாரோங்க சுடுங்கிறான் ஒரு யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ். ஜீரோ ஆக்ஷன்.
கபில் மிஸ்ரா பிஜேபி கேண்டிடேட் தோத்துட்டார் எலெக்ஷன்ல. டிசிபியை வச்சு பேசுறாரு. நடக்கிறதே வேற இங்க, ட்ரம்ப் போட்டோம் நாங்க நடக்கிறதே வேற இங்க, அடிச்சு தள்ளுவோங்கிறாரு. ஜீரோ ஆக்ஷன். வை கிரேட் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்றாங்க. பட் யார் பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க மேல யுஏபிஏ ஆக்ட் மர்டர் சார்ஜஸ் போட்டுட்டு இருக்கு. சோ இது ஃபியூயல் பண்றது ஸ்டேட். இத பார்த்து இந்த கீழே இருக்கிற மினியன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ட்விட்டர் பேஜ் போனீங்கன்னா, மோடியோட ட்விட்டர் பேஜ் போனீங்கன்னா போடுறாரு ஈதுக்கு வந்து முபாரக்குங்கிறாரு. ஈது செலிப்ரேட் பண்றதுக்கு விஷ் பண்றாரு. கீழே கமெண்ட் வருது, ஏண்டா உன்ன இதுக்காக பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும், நாங்க முஸ்லிம்ஸ் எங்க பார்த்தாலும் வெட்டணும் குத்தணும்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிற, நீ பார்த்து ஈது ஹாப்பி ஈதுங்கிற அப்படின்ட்டு கமெண்ட். அவங்களோட ஆளுங்க ஒரு பிராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டர் உருவாக்கிட்டாங்க. நடுவுல ஒரு வீடியோ வந்ததுங்க, ஹிந்தியில் இருந்ததுனால இங்க இருக்க மக்கள் தெரியல நினைக்கிறேன். சூரஜ் திவாரின்ட்டு ஒருத்தன் கத்தி வச்சுக்கிட்டான். கத்தி வச்சு முஸ்லிம்ஸ் எல்லாம் சாவடிக்கணும் ஓப்பனாவே த்ரெட் கொடுக்குறான். ஓப்பன் த்ரெட். 50,000 ஷேர் போகுது, 50-60,000 ஷேர் போகுது. Facebook is not removing that. Facebook சங்கி பாலிடிக்ஸ்க்கு ஹெவியா சப்போர்ட் பண்றது நம்ம ஓப்பனா தெரியுது. they don't remove their எவ்வளவு ஃபேக் இருந்தாலும் சரி, எவ்வளவு தப்பா இருந்தாலும் சரி, அது ரிமூவ் ஆகவே ஆகாது. so they have infiltrated everywhere. right wing has infiltrated everywhere. பட் அவங்களோட டவுன்ஃபால் அவங்க கையிலேயே நடக்கும், அதுல மாற்றே இல்லை. இன்னொன்னு, உங்களுக்கு நடந்த ஒரு தாக்குதல் சார்ந்து 2019 ஆகஸ்ட் மாசம் பிஜேபி ஆபீஸ்ல உங்களை வந்து தாக்கியிருக்காங்க. அதுல தாக்குனவர் வந்து குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லி உங்களை தாக்குறாரு. நீ வந்து ஓட்டு போட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதனால உங்களை தீவிரவாதி அப்படின்னு சொல்றாரு, டெரரிஸ்ட்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. ஓட்டு போடாதவங்க, இவங்க சொல்றத வந்து கேட்காதவங்க, இவங்க சொல்றதுக்கு எதிர்கருத்து இருக்கிறவங்க, இவங்களை எல்லாமே வந்து அர்பன் நெக்சல்ஸ், நீங்க தீவிரவாதி டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு முத்திரை குத்துறது என்ன மாதிரியான ஒரு ஹாபிட்? இது ஒரு மனநோய் தான் அது, அதுல டவுட்டே இல்ல. அவங்களுக்கு அரகன்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் அந்த பிஜேபி ஆபீஸ்ல போகும்போது செருப்பு மாலை போடுறான். நான் போனது ஒரு கேள்வி கேட்க, நீ ஒரு மனுஷனா பாரு, நான் ஐ மே பி a criminal, I'll tell you. நான் ஒரு கிரிமினலா கூட இருக்கலாம், பட் ஐ ஹேவ் சம் ரைட்ஸ். இல்ல, நீ வந்து செருப்பு மாலை போடுறது எதுக்காகனா, நாங்க எந்த மனிதர் வந்து எங்களோட டிஃப்ரெண்டா இருக்கானோ நாங்க அவனை கொச்சப்படுத்துவோம், உச்ச கட்டத்துக்கு கொச்சப்படுத்துவோம். நீங்க இவங்களோட மாப் சைக்காலஜி எப்படி இருக்குன்னா, யூ forget about me. ஏன்னா டெரரிஸ்ட் சொல்றது, அர்பன் ஆக்சல் சொல்றதெல்லாம் விட்டுருங்க ஒரு பக்கம். வீட்டுல இருக்கிற பெண்களை தாக்குவாங்க பாருங்க, இவ்வளவு கொடுமையா தாக்குவாங்க. எடுத்த உடனே பிஜேபியோட சங்கி லாங்குவேஜ் இதுதான் இருக்கும், டு அட்டாக் உமன் ஆஃப் த ஃபேமிலி. தென் இது வந்து வார் சைக்காலஜி. இது ஒரு போர் நடக்கும் போது தான் ரேப்ப டூலா யூஸ் பண்ணுவாங்க. இவங்க ஒரு டிஃபேம் பண்ற, அது எதுக்காக பண்றாங்கன்னா பிளான் பண்ணி பண்றாங்க. வீட்டுல இருக்க பெண்களை கை வச்சிட்டோம்னா அடங்கி போயிடுவாங்கன்ட்டு. அண்ட் நான் அது பாக்குறேன், ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸ் வந்து they sort of backed out in supporting me. ஏன்னா அவங்க வீட்டுல இருக்க பெண்களை கை வச்சிருவாங்கன்ட்டு அது கிளியரா தெரிஞ்சது. அண்ட் அவங்களுக்கு ஒரே விஷயம் தான் இருக்கு, ஷேம் பண்ணு, பொய் பேசு, திரும்ப ஒரு பொய்ய பேசிட்டு அது நிஜமாயிடும். மக்கள் ஏதோ நினைப்பான்ல மக்கள். எனக்கு காலை கதிர் பேப்பர்ன்ற ஒரு பேப்பர் இருக்கு, அவங்க ஒரு 10 years பேக்கே 2010ல they put an article, half page article, தீபாவளிக்கு அடுத்த நாள் வேற பேப்பரே வராது, அந்த பேப்பர் தான் இருக்கும். half page article போட்டு நக்ஸலைட், அது என்ன சமூக ஆர்வலர் போர்வையில் நக்ஸலைட் போட்டு போடுறான். அதுல அட்ரஸ் வேற கொடுக்குறான், வீட்டு அட்ரஸ், 2 குழந்தைங்களோட இருக்காருன்ட்டு. It's a cheap kind of a tactics. தினமலர், காலை கதிர் எல்லாம் இதுல பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. they started it, இப்ப ரொம்ப அப்படியே தீவிரமா போயிட்டு இருக்கு. அண்ட் இது பரவிட்டு இருக்கு, அதான் ரொம்ப பயமா இருக்கு. ஆக்சுவலா ஒரு ரீசனபிள் டயலாக், கிரிட்டிசிசம். See, I have been critical of DMK and Congress for a long time. யார் ரூலிங் பார்ட்டிக்கு வந்தாங்களோ நான் கிரிட்டிசைஸ் பண்ணுவேன், 20 இயர்ஸும் பண்ணுவேன், சாவர வரைக்கும் பண்ணுவேன். ஏன்னா சமூகத்துல சிவிலைசேஷன், ஹியூமன் சிவிலைசேஷன் சொல்லுதுன்னா ஜஸ்டிஸ் ரொம்ப 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 ஃபார் ரீச்சிங்கா இருக்கு. சோ நம்ம ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்துட்டே இருக்கணும், நம்ம சண்டை போட்டுட்டே இருக்கணும் ஒரு நிலை வர வரைக்கும். சோ காங்கிரஸ் பிஜேபி, காங்கிரஸ் டிஎம்கே கூட சண்டை போட்டப்போ கேசஸ் போட்டுருக்காங்க, செடிஷன்லாம் உள்ள தள்ளி இருக்காங்க, 8 கேஸ் இருக்கு, ஜெயிலாம் போயிருக்கேன். ஆனா ஒரு சீப்னஸ் இருக்கு பாருங்க ஃபைட்ல, அது இல்லங்க. இந்த சீப்னஸ் இந்த சங்கீஸ்ல தான் இருக்கு. பயங்கர சீப்பா சண்டை போடுறாங்க, ஒரு தரம் இல்லாத சண்டை போடுறாங்கன்னா இவங்க கிட்ட தான் பாத்துக்கணும். இன்ஃபேக்ட் நான் இந்த பக்கம் அடி வாங்கிட்டு இருந்தேன் வீடியோல, ஒருத்தர் செல்போன் திருடுறான், அங்க ஒரு கும்பல் டான்ஸ் ஆடுது. ஆக்சுவலி
நான் அடி வாங்கும்போது அங்க ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். I don't know what kind of mentality you guys have got. அந்த தாக்குதல் அப்போ இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அதாவது நீங்க தமிழரா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது என்னன்னா, நமக்கு அந்த மாதிரியான ஒரு பிரிவினைவாதம் பேசுறவங்கன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி சங்கி மென்டாலிட்டி உள்ளவங்க அவங்க பரவாயில்ல. பட் ஆனா இப்போ முற்போக்கு பேசுறவங்க கூட இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேசுறது எதிர்கால அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்தா இருக்குமோ? இப்போ அப்போசிஷன்ல ஒன்னா ஜாயின் பண்ணாதான் இந்த மாதிரியான மிகப்பெரிய பாசிஸ்ட எதிர்க்க முடியும். இந்த மாதிரி சூழல்ல இப்படி பிரிவினைவாதம் பேசுறது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கும் எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்கு? No, absolutely. See, any kind of nationalism is dangerous. Any kind of nationalism is dangerous. Attaching yourself to a brand, caste, language, disrespect oppose பண்ணனும். ஹிந்தி imposition நான் oppose பண்ற first ஆளா இருப்பேன். ஹிந்தி impose பண்ண விட கூடாது தமிழ்நாட்டுல. It's a different stand altogether because you are trying to impose it. But அதுக்காக நான் தமிழ் பேர் வச்சிட்டு if I try to push myself into the same bracket, it is a very long construed or dialogue. இது என் நாட காப்பாத்துறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னோட ரத்தம் தான் ஃபர்ஸ்ட் சிந்த போகுது இந்த நாட காப்பாத்துறதுக்காக. பட் பாரத் மாதா கி ஜெய் மட்டும் சொல்லிட்டு நான் லூட்டி அடிக்க முடியாது இந்த நாட்டை. இதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேஷனலிசம், சூடோ நேஷனலிசம் அண்ட் ரியல் பேட்ரியாட்டிசம்க்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. If I am feeling pain for my country, I will also pain for other countries. இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தான்ல பீஸ் இருந்ததுன்னா, பாகிஸ்தான் அமைதியா இருந்ததுன்னா, அது டெவலப்மெண்ட் நோக்கி போனா அது இந்தியாவுக்கு தான் டெவலப்மெண்ட். அது பாகிஸ்தான் cannot be in trouble and you cannot think that I will be in safe. அது நடக்காதவே நடக்காது. இந்த வார் மாங்கரிங் இருக்குல்ல, இந்தியா பாகிஸ்தான் வார், it only suits the fascists. அமெரிக்கால இப்போ ட்ரம்ப் வந்துட்டு போனப்போ சொல்றாரு, அமெரிக்கா திரும்பி போய் சொல்றாரு, பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எனக்கு வந்திருக்கு இந்தியால இருந்து, நான் இந்தியாவுக்கு போனேன், எனக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இப்ப வந்துட்டு இருக்கு. எதுக்காகனா ஆயுதத்தை வித்துட்டு போயிருக்காரு. பாகிஸ்தானுக்கு விற்கிறாரு, நம்மளுக்கும் விற்கிறாரு. நம்ம முட்டாள் மாதிரி அவனுக்கும் நஷ்டம், நம்மளுக்கும் நஷ்டம். ஹெல்த் மேல செலவு இல்லை, எஜுகேஷன் மேல செலவு இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல செலவு இல்லை. மழை பெய்ய போது அது தெரியாது, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணல, இன்சூரன்ஸ் கொடுக்க வக்கில்ல நம்மளுக்கு ஃபார்மர்ஸ்க்கு. பட் 4 பேசுவோம், மார்ஸ் பேசுவோம், 3 பேசுவோம். I think so. It is very important that we understand what true love is for the country. இந்த நாட்டுக்காக உண்மையா நேசிப்பு இருந்தா நான் என்ன செய்யணும்? நான் சேஞ்ச கண்டிப்பா அடிக்க கூடாது. ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு சேஞ்ச அடிக்கவே கூடாது. இப்போ இது ஆக்சுவலி இந்த நேஷனலிசம் பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க பிஜேபி ஆளுங்க. இந்தியாவை கரோனா தாக்கி இருக்கு, சைக்ளோன் ஆம்பான் வந்துருச்சு, மைக்ரேட்டரி வர்க்கர்ஸ் கிரைசிஸ் இருக்கு, அப்படியே லிஸ்ட் போட்டாங்க ஒண்ணு. இதெல்லாம் நரேந்திர மோடி தான் தாக்கி பிடிக்கிறாரு, அன்கண்டிஷனல் சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு. அந்த ஆள் இருக்குனால தான் பிரச்சனையா இருக்கு. இது புரிஞ்சுக்க முடியல. ஒரு கிரைசிஸ் அவங்களோட ப்ராஃபிட்டா மாத்திடுறாங்க. நேஷனலிசம் அதான் பிரச்சனை இருக்கு. பாகிஸ்தான் கூட இருக்கிற கிரைசிஸ ப்ராஃபிட்டா மாத்துறாங்க பாருங்க. அங்கதான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த சூழல்ல நிறைய எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலைமை நீடிச்சா we are going to face a big economic crisis அப்படின்றாங்க. இது நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து அப்படின்றாங்க. are they turning the blind eye on that? அது இல்லவே இல்லைன்னு மறுக்க போறாங்களா? when India got freedom, அங்கிருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா, அப்பவே இந்த டாப் இந்த பனியா குரூப் இருக்கு பாருங்க, பஜாஜ் இருப்பாங்க, இந்த பிர்லாஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாம் போனாங்க நேரு கிட்ட. யூ பில்ட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிவ் இட் ஓவர் டு அஸ். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்லாம் நீங்க கட்டுங்க, யூ பில்ட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வி வில் டேக் ஓவர். அது எதுனால கட்டுறது? டாக்ஸ் மேயர்ஸ்னால, மணினால கட்டுறது. வாஜ்பேயி பீரியட்ல இதே அருண் ஷோரி இப்போ எவ்வளவு ஆன்டி பிஜேபி பேசுறவர், he bought disinvestment மினிஸ்டராவே இருந்தார். வேதாந்தா became the richest man because of the disinvestment policy of the then BJP government. ராஜீவ் காந்தி குளோபலைசேஷன் எதிர்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று இருந்தார். இந்த லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் ஒரு கிரீமுக்கு போய் பணத்தை சேர்த்திருக்கு. பட் மீதி மக்கள் கிட்ட இருந்து சுரண்டி இருக்கு. அது ஓரளவுக்கு பேலன்சிங் ஆக்ட் பண்ணி இருக்கணும், பண்ணல. the whole idea was, இப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ், சாரி ஏர் இந்தியாவை விக்கிறீங்க, நீங்க இந்தியன் ஏர்லைன்ஸை விக்கிறீங்க ஃபுல்லாவே. செக்யூரிட்டி இஷ்யூஸ் அப்பார்ட், who is to judge? என்ன வேல்யூவேஷன்ல யார் வாங்கிட்டு இருக்கான்ட்டு, இது யார் கைக்கு போய் சேரப்போகுது? இது அட் வாட் வேல்யூவேஷன் என்ன சேரப்போகுது?
previous histories have shown us that நம்மளோட பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஏகப்பட்ட இடத்துல மக்கள் கிட்ட இருந்து நிலத்தை புடுங்கி தான் கட்டப்பட்டிருக்கு. அந்த லேண்ட் அக்வயர் பண்ணி டாக்ஸ் பேயர்ஸ் மணியில கட்டினது எல்லாமே ரொம்ப குறைஞ்ச விலையில டிவேல்யூடு. இப்போ ஒரு 10 ரூபாய் ஷேரை 10 காசு கொண்டு வருவான். தென் பிரைவேட் பிளேயர் வில் டேக் ஓவர். ருச்சி சோயா இருக்கு. ருச்சி சோயா ஏகப்பட்ட கடன் பேங்க்ல இருந்து வாங்கிட்டு ஒரு கம்பெனி நடந்திருக்கு, திவால் விடுது. அவனோட அசெட் வேல்யூ பாத்தீங்கன்னா 15,000-20,000 கோடி. பட் பாபா ராம்தேவுக்கு 2,000 கோடியில கொடுக்கப்பட்டது. அப்ப மீதி பேங்க் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் யார் கொடுப்பா? யார் செட்டில் பண்ணுவா? அந்த பேங்க்ல இருக்க பணம் டாக்ஸ் பேயர்ஸ் மணி. சரி, இது பிரைவேட் கம்பெனி பொறுத்த வரைக்கும். கவர்மெண்ட் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் யூ பில்ட் த ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். லேண்ட் பிலாங்ஸ் டு பீப்பிள், ஃபேக்டரிஸ் பிலாங்ஸ் டு பீப்பிள், அசெட்ஸ் பிலாங்ஸ் டு பீப்பிள். யூ செல் இட் ஆஃப் டு சம்மன். வாட் இஸ் த அக்கௌண்டபிலிட்டி? பிஎம் கேர் ஃபண்டுக்கே அக்கௌண்டபிலிட்டி இல்லைங்க. ஒரு பிரைவேட் என்ஜிஓ ஆரம்பிச்சது, ஒரு பிரைவேட் என்ஜிஓ ஆரம்பிச்சு அதுக்கு எங்க செலவு பண்ண போகுது, யார்கிட்ட செலவு பண்ண போகுது, யார் ஆடிட் பண்ண போறாங்களே தெரியாது. சிஏஜி ஆடிட் பண்ணலனா அது பிரைவேட் ஃபண்ட், பிரைவேட் என்ஜிஓ. பிரைவேட் என்ஜிஓனா எஃப்சிஆர் எப்படி கிடைச்சது அதுக்கு? சரி, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எஃப்சிஆர் கிடைக்குது வச்சுக்கோங்க. கோவிட் பயங்கர எமர்ஜென்சி. எவ்ரி செகண்ட் மந்தோ தேர்ட் மந்தோ செகண்ட் மந்த்ல 15th வரைக்கும் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு. எவ்வளவு பணம் வந்திருக்கு, எவ்வளவு செலவு பண்ணிருக்கோன்ட்டு. ஒண்ணுமே இல்ல. சோ அக்கௌண்டபிலிட்டி இல்ல. இங்க பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் பிரைவேடைஸ் பண்றதுல அக்கௌண்டபிலிட்டி சுத்தமா இருக்காது. நிர்மலா சீதாராமன், மோடி அண்ட் அமித்ஷா ஆர் பிளேயிங் a very very bad game of selling this country. எது கேட்டாலும் பாரத் மாதா கி ஜெய் சொல்லி முடிச்சிடுவாங்க. ஆனா சேல் பக்காவா பண்ணிட்டு இருக்காங்க. everything is being sold and I'm not only blaming this government. அது நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம உங்க ரோட்ஸ் பிரைவேடைஸ் ஆயிடுச்சு, இப்போ ஏர்போர்ட் பிரைவேடைஸ் ஆயிடுச்சு, ஹார்பர்ஸ் பிரைவேடைஸ் ஆயிடுச்சு. அடானி கிட்ட ஹார்பர் இருக்கு, அடானி கிட்ட போர்ட் இருக்கு, அடானி கிட்ட ஏர்போர்ட்ஸ் இருக்கு. நாட்டோட செக்யூரிட்டி பத்தி கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தீங்களா? இட்ஸ் டேஞ்சரஸ் where we are trading. இறுதியா ஒரே ஒரு क्वेश्चन சார். நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்துவர்களுக்கோ சிறுபான்மையின மக்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ இல்ல தலித்துகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாதுங்க. இவங்க எதை வந்து இவங்க சிதைக்க பாக்குறாங்க அப்படின்னா, அந்த இந்திய அரசியல் சட்டம் ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த முன்வைக்குது, அதற்கு எதிரானவர்கள் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல் திருமாவளவன் முதற்கொண்டு சொல்றாங்க. சோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? See, their branding does not make any sense. It does not make any difference also. ஃபாசிசமோட உச்ச கட்டத்துக்கு போயிட்டாங்க. இங்க இந்த லா வந்து மேல கட்டி வச்சுட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட அருகதி கூட இல்ல. டெல்லி போலீஸோட நடவடிக்கை நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணும் போதே அட்டர் லாலெஸ்னஸ்க்கு கொண்டு போயிட்டாங்க. யூபி போலீஸோட நடவடிக்கை இப்ப பார்த்துட்டே இருக்கும். யோகி ஆதித்யநாத் பண்றது இது என்ன, எவ்வளவு அன்கான்ஸ்டிடியூஷனல் விஷயம் தெரியுமா? அது என்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் ஒருத்தன் வெளியே போன ஸ்டேட் விட்டு சொல்றது. Have you read the constitution? ஒரு சிம்பிள் ரீடிங் ஆச்சு பண்ணிருக்கீங்களா? What kind of rights am I endowed with? See, they have no basic idea of what Indian constitution is. In fact, they are taking it as a threat. RSS வந்து Indian constitution ஒரு threat-ஆ பார்த்திருக்கு, பல இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கலாம் நேஷனல் flag கூட ஹாய்ஸ்ட் பண்ணது இல்லைங்க ரிபப்ளிக் டே அப்போ. These are the people who have been continuously targeting whatever the constitution of India is saying. And we are trying to uphold it. I would not take, நான் ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிற பொலிட்டிஷியனுக்காக நான் பேச முடியாது. அவங்க இப்படி பல்ட்டி அடிப்பாங்க, அப்படி பல்ட்டி அடிப்பாங்க. அதெல்லாம் நான் அது இதுக்கே வரதே இல்லை எப்பவுமே. I cannot take guarantee for that. But what I can take guarantee is people who are raising the causes of the people. என் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாங்க மக்கள் கூட நின்னு, மக்கள் காலத்துல நின்னு வேலை பாக்குறவங்க. இங்க கான்ஸ்டிடியூஷன் அப்போல்ட் பண்றதுக்காக தான் கேள்வியே கேட்டுட்டு இருக்கோம். இந்த பேசிக் புரிதல் கூட இல்லைன்னா நம்ம ஹெல்ப்பே பண்ண முடியாது. ரொம்ப நன்றி திரு பியூஷ் மனுஷ். உங்களுடைய நேரத்தை செலவிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. This will go and reach to people. நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். நன்றி உங்களுடைய அருமையான நேரத்துக்கு.